அடுத்தது அடிக்ஷன் எப்படி சொல்லலாம்னா, யாரோடையும் பேச மாட்டாங்க, தனிமைப்படுத்திக் கொள்வாங்க. ஏன்னா இப்போ ஒரு வீட்டுக்கு விருந்தாளி வராங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஒரு மாணவர் இருக்காரு, இவர் அப்படியே போனுக்கு அடிக்ட் ஆகி இருக்காருன்னா, அந்த விருந்தாளி வந்தப்போ சொல்லுவாங்கப்பா இங்க யார் வந்திருக்காங்க பாருங்க. இவரால எழுந்து போய் பார்க்க முடியாது, ஏன்னா இங்க நமக்கு போயிடுமே, ஏதாவது அதுக்குள்ள 10 மெசேஜ் வந்துடுமே. அதனால போவார், பாப்பார், ஹலோ ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு உடனே உள்ள வந்து திருப்பியும் அந்த போனை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி அந்த சோசியலா பாத்தீங்கன்னா தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொள்வது, அப்பதான் இதுக்கு நமக்கு நேரமே பத்தாது பார்க்க போனா. ஸோ அந்த நேரத்தை எதுலையுமே நம்ம குறைச்சிடக்கூடாது, எதுலையுமே நம்ம அது போயிடக்கூடாதுன்னு நினைக்கும் போது இது ஒரு அடிக்ஷன் தான். அதே மாதிரி ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப குறையும். இந்த ஃபோன் அடிக்ஷன் வந்ததுன்னா மூளையின் பெரும்பாலான ஒரு எனர்ஜியை வந்து அந்த சோஷியல் மீடியா எடுத்துக்கும். அதை நம்ம பல விஷயங்களை பார்க்கும்போது நமது மூளை அதை ப்ராசஸ் பண்ணணும் இல்லையா. இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறது ஒரு சீனா காமிக்கிறாங்க, ஒரு சிசிடிவி காட்சி இருக்கு. இப்போ அதை வந்து பல முறை நம்ம பார்க்குறோம், மனசுல அப்படியே பதியுது. அப்போ மனசுக்குள்ள கொஞ்ச நேரமாவது அது ஓடும். இந்த ஒரு விஷயம் இல்லை, நீங்க பல விஷயங்கள் பார்க்கும்போது மைண்ட் அதை ப்ராசஸ் பண்ணி இவன் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா வந்திருக்கலாமா, இல்ல கொஞ்சம் இப்படி திரும்பி இருந்தா அவாய்ட் பண்ணிருக்கலாமா, அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா. இது மனதின் தன்மை. நம்ம பார்க்குற அத்தனை விஷயங்களையும் நம்ம மனம் வந்து அனாலிசிஸ் பண்ணுது. நம்ம அறியாமல் நடக்கிறது, அது லெஃப்ட் பிரெயினோடைய பணி அது.